அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, கும்பராசின்றது காலபுருஷத்தில் 11வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இப்ப இந்த ராசியில வந்து ராகு இருக்கார், 7ல கேது இருக்கு. பொதுவா அந்த கும்பராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாது, வெளிப்படையா பேச மாட்டாங்க, பாதி சொல்லிட்டு பாதி இது பண்ணுவாங்க. ஆனா நல்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற மனோபாவம் உண்டு. ஆனா என்ன அப்படின்னா, தான் உயர்ந்த மாதிரியும் மற்றவங்க தாழ்ந்த மாதிரியும் நினைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதை மட்டும் மாத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்களுக்கு கலவையான பலன்கள் தரும். ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஜென்மத்துல ராகு, 2ல வந்து சனி பகவான் இருக்காரு, ஒரு வக்ரமா இருக்காரு. ஆனா உங்களுக்கு குரு பார்வை இருக்கு, ஒரு பாசிட்டிவ். ஸோ அதனால வந்து இது உங்களுக்கு இப்படி இருந்தா கூட கலவையான பலன்கள் ஏற்படும். மாசத்தோட ஆரம்பத்துல முதல்ல நல்ல விரைவான வளர்ச்சி ஏற்படும். 2ல வந்து சூரியன் 7வது வீட்டுல இருக்கிறதுனால வீட்டுல குடும்பத்துல, ஏன்னா 7ல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க, ஆனால் குடும்ப சம்பந்தமான விஷயங்களான பிரச்சனைகள் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். அதனால வந்து 2வது பாதியை காட்டின முதல் பாதி நல்லா சூப்பரா இருக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு 8வது வீட்டுல இருக்காரு. உங்களுக்கு வந்து 3வது வீட்டுக்கும் உங்களுக்கு 9வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் வந்து சரி 10, 11, 12 அவன் 10 தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து 8ல் இருக்கார். அதனால வந்து தொழில் ரீதியா பிரச்சனைகள் இருக்கலாம், பணவரவு, உடல் நலம், இதுல வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட முயற்சிகள் குறையறதுக்கு, சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து புதன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுன்றது 6ல் இருக்கார். அதனால எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா தடைகளையும் தாண்டி நீங்க முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. குரு பார்வைன்றது இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது வந்து வாழ்க்கை நம்பிக்கை, எல்லாத்தையும் உங்க முயற்சிகள்ல ஒரு நல்ல இது புத்திசாலித்தனம், இன்னொருத்தங்களால உதவி கிடைக்கிறது, இது மாதிரி குரு பார்வை வந்து பல வகைகள்ல உங்க முன்னேற்றத்திற்கு உறுதுணையா இருக்கும். பொதுவாக வந்து வேலை வந்து அதிகமா இருக்கும். வேலை அதிகமா இருக்கிறதுனால மனசோர்வு இருக்கணும், ஏதானும் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி பிடிவாதம் வரலாம். ஆனா உங்களுடைய வேலைகள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து வெற்றி கிடைக்கும். வியாபாரத்துல, தொழில்ல புதிய முதலீடுகள் எதுவும் பண்ண வேண்டாம். புத்திசாலித்தனமா நீங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து முன்னேற்றம் உண்டு. குடும்பத்துல வந்து உணர்ச்சி வசப்பட வேணாம். ஏன்னா வந்து சின்ன சின்ன புனர்பாடு ராகுக்கு எது இருக்குன்றதை புரிஞ்சுங்க. சனி வேற குடும்பஸ்தானத்துல வக்கரமா இருக்கா, அதையும் புரிஞ்சுங்க. அதனால குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா நீங்க அதை நிதானமா ஹேண்டில் பண்ணணும், பொறுமை அவசியம். ஏற்கனவே வந்து ஏற்கனவே இருந்த குடும்ப சம்பந்தமான உங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, கணவன் மனைவி உறவுல குடும்பத்தின உறவினர்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொதுவாக வந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல வெற்றி கிடைக்கும், அவங்களுக்கு முயற்சி மட்டும் இருந்தால். ஏன்னா குரு பார்வை இருக்கு, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், நல்லா வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது தேர்வுகள் இருந்தது அதெல்லாம் எழுதுறீங்க, இன்டர்வியூ போகிறீங்க, எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். அது மாதிரி வந்து கல்யாண விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ் வரலாம். கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் பொறுமையும் நிதானமும் அவசியம். அதனால வந்து வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கு. அதனால இப்போ வந்து குரு பார்வையும் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா பேசுனீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். உங்களுடைய தசாபுதிகள் அதையும் பொறுத்து தான் இருக்கு இல்லையா. அதனால அதை இது பண்ணிக்கணும். பொதுவாக வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வா இருக்கும். அதனால முன்ன மாதிரி இல்லை, உடம்பு தெம்பு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால வந்து நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும், டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம், ஜெரிமான கோளாறுகள் வரலாம். அது மாதிரி வந்து நீங்கள் எங்கேயான ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ட்ராவலில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. டெய்லி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு, உங்களுடைய மனசோட தெம்புக்கு வழிவகுக்கும். அது மாதிரி அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணி முன்னேற முடியும். பொதுவாக வந்து இந்த மாதத்தில் சிறந்த நாட்கள் எது அப்படின்னு நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கங்க. அந்த நாட்களில் முக்கியமான காரியங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3, 6, 10, 15, 21, 23, 31 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு நான் சிறப்பாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 23 அதுலேருந்து சந்திராஷ்டம நாட்கள் வருது. சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்திராஷ்டம் அன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்திராஷ்டம் அன்னைக்கு முக்கியமான காரியங்களை தவிர்த்துறது நல்லது. 23, 25 வந்து சந்திராஷ்டம்.
சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை தவிர்த்துறது நல்லது. அன்னைக்கு வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், வேலையிலேருந்து வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும். இது மாதிரி அனாவசியமான வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம். இல்லாட்டினா அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டே விடும். அதுவும் 2ல் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்காரு. ஆனால் வாக்குஸ்தானத்தில் பார்வை இருக்குது அப்படின்னா கூட நம்ம பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் நம்ம இது மாதிரி முக்கியமான காரியங்களை தவிர்த்துறது, முக்கியமான வாக்குவாதங்களில் கலந்துக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, சாமி ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த ஓம் சனீஸ்வராய நமஹ, சனீஸ்வரன் உங்கள் ராசி அதிபதி, ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை அன்னைக்கு தியானம் பண்ணுறது, ஒரு 11 முறை 27 முறை சொல்கிறது, அது மாதிரி நவகிரகங்களை போய் வணங்குறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் முடிஞ்சுன்னா சண்டி ஹோமம் பண்ணலாம். சண்டி ஹோமம் பண்ணிங்கன்னா ரொம்ப, ஆனால் அதை ஏழையாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் உணவு வழங்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஆதரவு இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு அன்னதானம் பண்ணலாம். அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம கொடுக்கும். ஆனால் நீங்கள் அங்கே போய் இதெல்லாம் செய்கிறேன் எனக்கு அது செய்ய அப்படின்ற மாதிரி வியாபாரம் மாதிரி பேச வேணாம். மனசு ஈடுபாட்டோட முழுமையாக செய்யுங்க. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி வரும். சுவாமியோடைய சக்தியும் உங்களுக்கு துணை வரும். அப்போ இன்னொருத்தருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் தடைகள் தாண்டி முன்னேறலாம். உங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.